வணக்கங்க. பாவ புண்ணியம் பாவ புண்ணியம் இந்த ரெண்டையுமே நம்ம வாழ்கிற காலத்தில் இந்த உலகத்திலேயே அனுபவிச்சுட்டு போயிடுவோம். எதுவும் நம்மளை பின்தொடர்ந்து வராது. கங்கையில் போய் குளித்தா பாவம் போயிடும்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக போகாது. நான் காசிக்கு குறைஞ்சபட்சம் 11 முறை போயிருக்கேன். நான் ஒரு டூரிஸ்ட் கைடாகவும் இருந்திருக்கேன். ஹிந்தி, பெங்காலி, தெலுங்கு, தமிழ் இந்த மொழிகள் பேசுகிறதுனால நான் கைடாக போயிருக்கேன். என்னுடைய அனுபவத்தை வச்சு சொல்கிறேன். எந்த பாவமும் கங்கையில் மூழ்கினா போகவே போகாது. பாவத்தினுடைய கொடூரம் நம்ம தாக்கும்போது, அதாவது ஒரு பெரிய மரக்கட்டை, ஒரு 100 கிலோ எடையுள்ள ஒரு மரக்கட்டை, அந்த மரக்கட்டையை உங்கள் கையில் கொடுத்து நீ இந்த பாவம் செஞ்சுருக்க, இதை தூக்குன்னு சொன்னால் உங்களால் தூக்க முடியாது. அந்த நேரத்தில் நீங்கள் இடுப்பளவு தண்ணியில் போய் நின்றுட்டு அந்த மரக்கட்டையை தூக்குனீங்கன்னா உங்களால் எளிதில் தூக்க முடியும். ஆக அந்த நீர், இடுப்பளவு தண்ணியில் நிற்கிறீங்க இல்லையா, அந்த தண்ணி தான் கடவுள், இறை நம்பிக்கை. அந்த இறை நம்பிக்கையோட நீங்கள் தூக்குனீங்கன்னா எந்த துக்கத்தையும் எந்த சுமையும் தூக்க முடியும். இதுதான் உண்மை. நன்றி.